என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படிச்சு தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படிச்சு விவசாயத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனா எல்லா பக்கம் சுத்தி அடிச்சுட்டு நான் ஃபைனலா வந்தது இங்க தான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸ்ல வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்னொன்னா பொக்காம தண்ணி இல்லாம முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்னைக்கு அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்க செய்ய முடியாத காரணம் இங்க இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை. குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட், அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணலாம், ஆனா விவசாயம் பண்ணாம இருக்கலாம். அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கர்ல கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துல மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பார்க்குறோம். கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்துல மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பார்க்குறோம்.